அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரிகாவியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய தயாரிப்பான அல்மைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்மைட்டி அப்படின்றது என்னென்னா, எல்லாம் வல்ல சர்வ வல்லமை உள்ள அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி என்ன எல்லாம் வல்லன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு தயாரிப்பு 4 விதமான செயல்களை செய்யும். ஏன்னா இதில் 11 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. 3 நுண்ணுயிர்கள் உரமாக செயல்படும், 3 நுண்ணுயிர்கள் பூச்சி மருந்தாக செயல்படும், 3 நுண்ணுயிர்கள் பூஞ்சிக்கொல்லியாக செயல்படும், 2 நுண்ணுயிர்கள் பயிர் ஊக்கியாக செயல்படும். இந்த 11 வகையான நுண்ணுயிர்கள் தான் இந்த 4 விதமான செயல்களை செய்து உரமாக செயல்படக்கூடிய 3 நுண்ணுயிர்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அசோடோஃபாக்டர். அசோடோஃபாக்டர் அப்படின்றது என்னென்னா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களுக்கு கிரகித்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பேசிலஸ் மெஜிடாரியம். பாஸ்பரஸ் சொலுபிளைசிங் பாக்டீரியா. மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்தை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். அடுத்து ஃப்ளவுட்டேரியா ஆரஞ்சியா. பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா. மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஸ் சத்தை தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்து 3 நுண்ணுயிர்கள் பூச்சி மருந்தாக செயல்படுறது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு மெட்டாரீசியம் மனிசோபிலே, விவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி. இந்த 3 நுண்ணுயிர்களுமே நம்ம தாவரங்களில் வரக்கூடிய பூச்சிகளான வண்டுகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலையை சாப்பிடக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி அனைத்து வகையான பூச்சிகளையுமே இந்த 3 வகை நுண்ணுயிர்களுமே கண்ட்ரோல் பண்ணிடும். அடுத்து 3 நுண்ணுயிர்கள் பூஞ்சிக்கொல்லியாக செயல்படும். ட்ரைகோடெர்மா அரிசியான, பேசிலஸ் சப்டிலிஸ், சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ். இந்த 3 வகை நுண்ணுயிர்களுமே நம்ம தாவரங்களில் வரக்கூடிய நோய்களான வாடல் நோய், அழுகல் நோய், கருகல் நோய், இலைக்குலை நோய், மேல் சாம்பல் மற்றும் அடிச்சாம்பல், இந்த மாதிரி அனைத்து வகையான நோய்களையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 3 நுண்ணுயிர்களுமே பயன்படுது. அடுத்து 2 நுண்ணுயிர்கள் பயிர் ஊக்கியாக செயல்படும். பயிர் ஊக்கி அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய தாவரங்களோட வளர்ச்சிக்கு, அதாவது வேர் நல்லா வளர்வதற்கும், பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கும், பூக்கள்லேருந்து காய் நல்லா வைக்கிறதுக்குமே இந்த 11 வகையான நுண்ணுயிர்களுமே பயன்படுது. இது ஒரு பாக்கெட் 250 கிராம். இந்த 250 கிராம் 1 ஏக்கருக்கு போதுமானது. 1 கிராமில் 1 கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது. இது டெஸ்டோஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. 200% தண்ணியில் கரையக்கூடிய தன்மை இருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை நம்ம 2லிருந்து 4 நாளைக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். நம்ம 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே மூலமாக கொடுக்கணும். 2வது டோஸும் 3வது டோஸும் வேர் வழியாக நம்ம கொடுக்கணும். இதோடைய சிறப்பம்சம் அப்படின்றது பார்த்தோம்னா, இதை நம்ம அடி உரமாக பயன்படுத்தலாம். அடி உரமாக பயன்படுத்துறது மூலமாக தாவரங்களோட ஆரம்ப நிலையிலேயே அதுக்கு தேவையான நம்ம நுண்ணுயிர்களை கொடுக்கலாம். இது எப்படின்னா, விசிறுதல் மூலமாகவோ, வேர் சிகிச்சை மூலமாகவோ, ஸ்ப்ரே மூலமாகவோ, சொட்டு நீர் பாசனம் மூலமாகவோ நம்ம இதை கொடுக்கலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 6382331305. இணையத்திற்கு www.gruxobiotech.com.